என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு கால்ஸ் வந்து வாட்ஸ்அப் கால்ஸ் வருது, வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் வருது. இப்போ ஃப்ரீயா பேசலாமா, யாரும் அனானிமஸாக இப்போ ஃப்ரீயாக பேசலாமா அப்படின்னா, அப்புறம் அந்த கால்லாம் ட்ராக் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க, யாருங்க அப்படின்னா, சாரிங்க நாங்கள் என்னது ஸ்வீட்டி ஆண்டி அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜு, அந்த ஃபேஸ்புக் பேஜில் மெசேஜ் பண்ணிக்கிட்டோம். அவங்க சொன்னாங்கன்னா பர்சனலாக என்கிட்ட மீட் பண்ணணும் எப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்து இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய நம்பர் வருது. அன்றைக்கி ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 18 கால்ஸ் 18 மெசேஜஸ் வருது. அப்போ இவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க, நாங்கள் சைபரில் க்ரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா நீங்களும் இதில் இன்வால்வ் ஆகிடுவீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ½ hour அப்புறம் இந்த கால்ஸ் நின்றுடுச்சு. ஏன்னா அவன் அடிச்சிருப்பான் திருப்பி, ஏய் ஸ்வீட்டி ஆண்டி நீ யார் நம்பரை கொடுத்த, அங்கே போனால் திட்டுறாங்க அப்படின்னு டீட்டெயில் வந்தோன்னா ஓகே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. பட் த கேர்ள் வெரி கிளியர்லி திங்ஸ் இது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு பொண்ணு தான். அவள் இன்னொரு பையன் கூட இருக்கிறதுல அந்த பையனோட பிரச்சனை. நான் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிட்டேன், இவ சரியில்லை நீ உஷாராயிரு அப்படின்னு சொன்னது இவளுக்கு கடுப்பாகி போச்சு. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வேறு யார்கிட்டயோ கொடுத்து இவளை ஒரு போன் சைட்டில் ப்ரொமோட் பண்ணு அப்படின்ட்டான். ஸோ இங்கே நம்ம ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டியது சைபர் வெல்னஸ் அப்படின்னும் போது நமக்கு மேலே யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களே ஒரு கோபத்தில் என்ன வேணால் பண்ண முடியும். இப்போ அவங்க ரொம்ப அப்செட் ஆகி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இதை பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் வாட் ஆர் த திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ் அட் லைஃப்.